கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜெயபிரகாஷ். சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சூடு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது உண்மை கூட. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளரை முன்னிறுத்து பிரச்சாரங்களில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அது அன்புமணியாக இருக்கட்டும் அல்லது இந்த பக்கம் இருக்கிற திமுகவினுடைய முதல்வர் அவர்கள் கூட பிரச்சாரங்களில் ஈடுபடுறதுக்கு வாக்கு சேகரிக்கிற இடத்துக்கு போகிறார். கான்கால் மூலியமாகலாம் பண்ணுறேன், ஆதரவு திரட்டுறேன். இப்போது அங்கே என்ன சிக்கலுன்னா, அதிமுக நேரடியாக களத்தில் இறங்கலை. அதிமுகவினுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றதுல ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, டைரெக்டாக ஆதரவு கேட்குறாரு. உங்களுக்காக நான் நின்று இருக்கேன், உங்களுடைய வாக்குகளை எனக்கு கொடுங்க, நீங்கள் நிற்கலை, அதனால் நான் கேட்குறேன், எனக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சீமானும் கேட்குறாரு. இந்த பக்கம் பாஜகவும் அதிமுகவினுடைய வாக்கை பிரிச்சிடலாம், நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நிற்கிது. ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது என்ன சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இரட்டை இலை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம், இரட்டை இலை கூடிய மாங்கனி நம்மக்கிட்ட இருக்குது, அதுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்றாரு. இந்த போக்கு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்போது இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக மாறப்போகுது. ஏன் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தலாக மாறப்போகுது அப்படின்னா, அதிமுக களத்தில் இல்லை அப்படின்னா அது என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றும், அதிமுகக்கே அது என்ன மாதிரி பாதகங்களை உருவாக்கும், அதிமுகவோட வாக்கு எங்கே போகுது, நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கா, ஓபிஎஸ் அவர்கள் போய் பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரம் ஈடுபடுமா, இந்த மாதிரி உட்கேள்வி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா 70-82 விழுக்காடு வரலும் வாக்குகள் பதிவு. அதுவும் வட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ இதே நீங்கள் சென்னை ஒட்டி இருக்கிற பகுதிகள் இல்லை கோயம்புத்தூர் அது போன்ற இடங்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வாக்கு விகிதாச்சாரம் வராது. ஆனால் வட தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் வாக்கு விகிதாச்சாரம் அதிகமாக வரும். அப்போ நம்ம அதை வைத்து பார்க்கும்போது ஒரு 75%லேருந்து ஒரு 80% வாக்கு பதிவாகுன்ற ஒரு 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 முடிவுக்கு வரலாம். அது கடந்த கால வரலாறுல. அப்போ இந்த 80 விழுக்காடில் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஆளுகின்ற கட்சி, ஆளுகின்ற ஆட்சி எது இருக்குதோ அது ஒரு 40% அதில் பாதி எடுத்துருது கடந்த கால வரலாறு. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, அது பாதிக்கும் மேலே போய் அதிகமாக போகும். அப்போ குறைந்தபட்சம் அதிமுகக்கு என்று அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 20-25 விழுக்காடு வாக்குகள் இருக்கும். இப்போ இந்த 25 வாக்குகள் நமக்கு கிடைத்தா நம்ம வெற்றி வாய்ப்பு பெருகலாம், இல்லை நம்ம இரண்டாவது இடத்துக்கு சுலபமாக வரலாம் அப்படின்ற அந்த கணக்கை நோக்கி தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் கணக்கு போடுறாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதில் என்ன சிக்கல்னா, அதிமுக இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கு. அதிமுக ஒன்றிணையும் நினைக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வேணால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடலாம். ஒன்று இல்லை, அதிமுக களத்திலே இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே இருக்குது களத்தில். ரெண்டாவது, எனக்கு திமுக பிடிக்கல, அப்போ நான் யாருக்கு அந்த வாக்கு செலுத்தணும் அப்படின்னும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆப்ஷனாக வரும். பட் கூட பாஜகவோட கூட்டணி இருக்குது அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு சில யோசனைகள் மக்களுக்கு வரலாம், இல்லை பொதுமக்களுக்கோ இல்லை கட்சிக்காரர்களுக்கு வரலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் நாம் தமிழர் கட்சி. இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக எப்பவுமே கூட்டணியை பற்றியோ இல்லை மற்றவங்க கிட்டே போயிட்டு வாக்குகள் கேட்குறது அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு புதுசு. அந்த நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி கொஞ்சம் அரசியல் ரீதியாக சிந்திச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவோட வாக்குகள் எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் களத்தில் இல்லைங்க, பட் உங்கள் கூட ஒரு எதிர்கட்சியாக திமுகவை எதிர்த்து நிறைய நேரத்தில் போராட்டம் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ அந்த கள்ளச்சாராய பிரச்சனையில் உண்ணாவிரதம் இருந்தப்போ கூட நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு சில பொறுப்பாளர்களை, முக்கிய பொறுப்பாளர்களை அந்த கட்சி அதிமுகவோட மேடைக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, ஓப்பனாக கேட்குறாங்க. அப்போ இது என்ன ஆகிடும்னா, அதிமுகவோட வாக்காளர்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த 2 ஆப்ஷனில் லோக்கலில் எந்த கட்சி அதிகமாக நல்லா பிரச்சாரம் பண்ணுதோ அந்த கட்சிக்கு அதிகமான வாக்குகள் போகும். ஆனால் இது என்னதான் இருந்தாலும் இது எதிர்கட்சியோட வாக்குகள். அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு தவறை செய்து விட்டார்கள். அந்த தவறுக்கு உண்டான அந்த விடை வாக்கு எண்ணும் போது தெரியும். பட் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பார்க்கும்பொழுது ஒருவேளை வாக்குகள் அதிகமாக இருந்தால் நாம் தமிழர் கட்சி 2வது இடத்துக்கோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கிட்ட போகிறதுக்கு இது 2த்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிமுக களத்தில் இல்லைனாலும் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ நமக்கு இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவங்கள், முன்னாடி ஸ்ரீமதி அந்த குழந்தையோட அந்த மர்ம சாவு ஆகட்டும், அதுக்கப்புறம் சாராய சாவுகள் ஆகட்டும், கள்ளச்சாராய சாவுகள், தொடர்ந்து விழுப்புரம் போன்ற இடத்துல இந்த கள்ளச்சாராய பிரச்சனைகள் இருக்குது. அது இல்லாமல் வாழ்வாதார ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. கட்ட பஞ்சாயத்து, லாண்ட் ஆர்டர் சரியில்லைன்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று, திமுக இன்றைக்கி ஆட்சிக்கு புதுசாக ஒரு கட்சி அல்ல,
3 வருடங்கள் மூன்றாவது ஆகிவிட்டது. அந்த காரணத்தினால்தான் அவங்களே அமைச்சர்களே அதிகமாக போட்டு அங்கே தேர்தல் வேலை பார்க்குறாங்க. இப்போ திமுக இதுலேயும் ஜெயிக்குது அப்படின்னாலும் ஒரு அண்டர் கரண்ட் இருக்க தான் செய்யும். அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது இருக்கும். அந்த வாக்குகள் எந்த கட்சி பிரதானமாக வாங்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது சரிசமமாக அதிமுக ஓட்டு பிரியும். காரணம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சாதி ரீதியாக அணுகக்கூடிய கட்சி. நாம் தமிழர் பொறுத்தவரையிலும் பொதுவாக பார்க்கும். அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, மேபி இளைஞர்கள் கிட்டத்தட்ட அதே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் அங்கே வேட்பாளர். இல்லை, அது வேற வழி கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் வந்துட்டு எல்லாரும் சாதி ஒழிப்பு அதெல்லாம் பேசுவாங்க. பட் நுனி அரசியலில் பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற ஒரு ஆட்களை இல்லை அங்கே இப்போ ஒருத்தருக்கு வந்து தகுதி இருக்குது, அவர் வெற்றி வாய்ப்பு கூட இருக்குது, இந்த சாதி அவர் அப்படின்றதுனால அவருக்கு சீட்டு கொடுக்காமலாம் போக முடியாது. இப்போ எல்லா இடத்துலையுமே அகிலேஷ் யாதவ் மாதிரி ஒரு பட்டியலின மக்களை வந்து பொது தேர்தலில் போட்டு ஜெயிக்க வைக்கிற வியூகம் அமைக்கிறதுன்றது அது ஒரு சிறப்பான வியூகம். அது எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் அமைக்க முடியாது. அப்போ இருக்கிற சாய்ஸில் எது பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, அதனால் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே வன்னியர்களை அங்கே வேட்பாளராக போட்டுட்டாங்க. அது வந்து ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதனால் அதை நம்ம கடந்து போயிடலாம். பட் இதில் என்ன கூர்ந்து கவனிக்கணும்னா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற அந்த ஒரு 4-5 நாளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் எப்படி பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த பிரச்சாரம் என்பது எடுபடும். ஏன்னா ஆல்ரெடி திமுக ஓட்டு போடுறவங்களோ இல்லை வாக்காளர்களுக்கு இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் வசதி வாய்ப்புகள் இல்லை வெளிப்படையாக பேசுமே இடைத்தேர்தல்னாலுமே இடைத்தேர்தல் காசு பணம் பயங்கரமாக விளையாடும். அப்படி விளையாடும் போது அது ஆளுகின்ற அரசுக்கு சாதகமாக போகும். ஆனாலும் பணத்துக்கு விலை போகாத வாக்காளர்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வாக்காளர்களுக்கு இப்போ 2 சாய்ஸ், ரெண்டுமே வந்துட்டு அந்த சாய்ஸை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இந்த 2 தேர்தல் முடிவை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரம், அவங்களுக்கு உண்டான அந்த கூட்டணி வியூகம், இது எல்லாமே இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குகளை கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாளைக்கு ஏன் நம்ம சேர்ந்து இப்போ ஒருவேளை அதிகமான வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு சீமான் அவர்களே வந்து அவர்கள் கட்சியில் இருக்கிற அந்த மாவட்ட செயலர்கள் தம்பிகளே கேட்பாங்கன்னா, போன வாட்டி அதிமுக வாக்கு கேட்டோம், நம்ம கேட்டதுனால நம்மளோட வாக்கு விகிதாச்சாரம் இன்றைக்கி 20 22 இது மாதிரி வளர்ந்துருக்கு, நம்ம ஏன் நான் வந்து சேர்ந்து நிற்கக்கூடாது? ஒருவேளை இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னீங்க கூட்டணி வேண்டான்னு, இப்போ ஒரு வாட்டி ஒரு கூட்டணி அமைச்சு பார்த்தா என்ன அப்படின்ற அந்த கேள்வி வரும். அப்போ இந்த அரசியல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோட அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வியூகங்களை அடுத்த தேர்தலுக்கு ஓப்பன் பண்ணிவிடும். ஓகே, ஒரு நாம் தமிழர் சைட்லேருந்து இதை பார்க்க வேண்டியது இருக்குது. நாம் தமிழர் ஒரு இடத்துக்கு வரும்பொழுது திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நாம் தமிழர் மெச்சூரிட்டி ஆகிருக்கு, கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும் அப்படின்றது இப்போ தான் நாம் தமிழர் புரிஞ்சிருக்கு, அந்த இடத்துக்கு நாம் தமிழர் தள்ளப்பட்டிருக்கு, இது ஆரோக்கியம் தானே? இது எப்படி பார்க்குறேன்? இல்லை, அது வந்து ஒரு நல்ல கருத்து தானே. அதாவதுங்க, தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு கட்சியை வந்து 10% வாக்குகள் வந்து கொண்டு செலுத்த முடியும். இதை வந்து கடந்த காலத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இதே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 8-8.5 விகிதாச்சாரம் வரலும் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாற்றம் முன்னேற்றம் போய் ஒன்றும் கிடைக்காம திருப்பி மறுபடியும் பழைய பேக் ஸ்கொயருக்கு போயிட்டு மாறி மாறி தாவிர அரசியலுக்கு போயிட்டாங்க அவங்க. அதே மாதிரி ஐயா வாசன் அவர்கள் அவங்க தந்தை ஜி.கே. மூப்பனார் பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில கட்சியை ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக வைத்திருந்தார். அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி திராவிட கழகம் MDMK தலைவர் வைகோ அவர்களும் அந்த ஒரு 3வது, இப்போ 3வது கட்சி ஆரம்பிக்கிறதோ 3வதோ ஒரு 10-15% வாக்குகள் வாங்குவது என்பது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதை நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் செய்து செயலாக்கம் பண்ணி முடிவுகளும் பார்த்துருக்குறாங்க. இங்கே என்ன அதுக்கு மேலே பிரச்சனைனா, ஆட்சிக்கு வரணும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அந்த 25 விழுக்காடு வாக்குகள் வேணும். அந்த 25 விழுக்காடு வாக்குகள் வாங்குறத ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 வருஷம் வரலாறு என்னென்னா, உங்களுக்கு வாக்கு ஒரு போலாகிற ஒரு 100% வாக்குகளில் 70-80% வாக்குகளை திராவிட கட்சிகளே எடுத்துக்கணும். அது அதிமுக திமுக திமுக அதிமுக அவங்களுக்குள்ள ஒன்று ஏறும் ஒன்று குறையும். ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70-80 விகிதாச்சாரம். அப்போ நீங்கள் 70-80 விகிதாச்சாரத்தில் இப்போ தான் அது 70 விகிதாச்சாரத்துக்கு குறைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் 85 இருந்தது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட கட்சிகளோட வாக்குகள் குறைந்து இன்றைக்கி 70 வந்திருக்கு சராசரி. அப்போ இன்னும் 30% வாக்குகள் வெளியில் இருக்குது. இந்த 30% வாக்குகளில் சுயேட்சைகள் இருக்காங்க, நோட்டா இருக்காங்க, சிறிய கட்சிகள் இருக்காங்க, இல்லை போட்டி ஒரு கட்சியில் இருப்பாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க போட்டி வேட்பாளராக இருப்பாங்க. அப்போ இந்த 30 பிரிக்கும் போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 20% வாக்குகள் வந்தால் தான் அங்கே வந்து ஒரு 3வது அணி வெற்றி வாய்ப்பை எடுக்க முடியும். இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது கூட்டணி என்பது தேவைப்படுகிறது. அதனால தான் விஜயகாந்த் அவர்களை தன்னிச்சையாகவோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியால் ஒரு முதலமைச்சர் முன்னிறுத்த முடியாமல் போகிறதோ, இல்லை நீங்கள் அண்ணன் திருமாவளவன் கூட எடுத்துக்கங்க, அந்த சாதி ரீதியான அந்த பிரச்சனை கூட்டணி அமைச்ச அந்த காரணத்தினால தான் அந்த கட்சி வந்து அந்த 3வது இடத்தை தாண்டி போக முடியல. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நிதர்சனமாக கண் எதிரில் இருக்கிற பிரச்சனை.
இந்த பிரச்சனையை ஒருவேளை சீமான் அவர்கள் உணர்ந்து ஓகே இது வேணால் நம்ம பண்ணோம், இதுக்கப்புறம் மேபி நிலைப்பாடை மாற்றிக்கிட்டா இது கட்சிக்கு நல்லா இருக்கும், ஒரு எழுச்சியை கொடுக்குன்னு நினைக்கிறாரு. நான் மேபி அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த தேர்தலில் அதிமுக நிற்காதது அதிமுக ஒரு தவறான முடிவு அப்படின்னு ஒரு பேசுபொருள் இருக்குது. இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க 3வது இடம் 4வது இடம் வந்துருவாங்க, அந்த பயத்தில் தான் அவங்க நிற்காம போயிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மைதானா? இல்லை, இந்த பேச்செல்லாம் தவிர்த்திருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவுக்கு புத்தி சொல்வதையோ குறை சொல்வதையோ தவிர்த்திருக்கலாம். அதிமுக அதாவது 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களோட இருக்கிறாங்க, நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி, இதெல்லாம் பேசிட்டு ஒரு இடைத்தேர்தலை வந்து நாங்கள் நிற்காம அம்மையார் ஜெயலலிதா வழியில் வந்தவங்க அவங்களே நிற்காம போனதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு போட்டி என்பது இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு சண்டை சேவல் எடுத்துக்கங்களேன். அந்த சண்டை சேவலுக்கே ஜெயிக்குது தோக்குதுன்றது அதுக்கப்புறம் அந்த ஒரு சில சேவல் என்ன பண்ணுன்னா அந்த சண்டையில் தோத்தாலும் அந்த ரிங்குக்குள்ளேயே நிற்கும். அந்த சேவலுக்கு மவுசு ஜாஸ்தி. வெற்றியோ தோல்வியோ நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் இங்கே தான் நிற்பேன்னு இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த சேவலை வாங்கி கொண்டு போய் அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை சேவலாக மாற்றுவாங்க. இது வந்து ஒரு எதுக்குன்னா ஒரு 5 அறிவு இருக்கிற ஒரு பிராணி கூட அந்த களத்தில் நின்று களமாடும்பொழுது அதற்கு உண்டான முக்கியத்துவம் வேறு. அப்படி இருக்கும்போது ஒரு பிரதான எதிர்க்கட்சி 30 வருடம் ஆட்சி கட்டலில் இருந்த ஒரு கட்சி, இரட்டை இலை என்பது ஒரு வெற்றி சின்னம். அந்த சின்னத்தை வைத்து நீங்கள் வந்து ஒரு தேர்தலை நிற்கிறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, இல்லை அதற்கு விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ ஏன் ஈரோடு கிழக்கில் தேர்தலில் நின்னீங்க? அப்போ அங்கே சாதி ரீதியாக உங்கள் கட்சியை நினச்சிங்க, இங்கே சாதி ரீதியாக உங்கள் கட்சியை நினைக்க நீங்கள் தவறுறீங்க. அப்போ அங்கே கவுண்டர்கள் ஓட்டு போடுவாங்க, நமக்கு வாக்கு வந்துடும், இங்கே வன்னியர்கள் நமக்கு வாக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களான்ற பயம். ஒரு விஷயத்தை அவங்க என்ன கடந்து போயிட்டாங்க அப்படின்னா, நல்ல பிரச்சார களம் தானாக அமைஞ்சிருக்கு அதிமுக. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராயம் சாவு இது வந்து ஒரு பேசுபொருள், மிகப்பெரிய சர்ச்சை. கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் வந்து திமுகவை வந்து ஒரு டெபாசிட் இல்லாத நிலைக்கு மற்ற கட்சிகளை தள்ளக்கூடிய நிலைமை மாறி போயிருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி சாவுகள் இல்லை, இல்லை ஸ்ரீமதி கேஸு பிரச்சனை இல்லை, இல்லை வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வன்னியர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த உள்ஒதுக்கீடுகள் இதெல்லாம் இல்லாமல் போயிடுறோம், திமுகவோட வெற்றி வாய்ப்பு இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 90 விழுக்காடு 85 விழுக்காடு நம்ம பார்த்தோம். ஆர்கே நகரில் எப்படி ஜெயிச்சாங்க, அதே மாதிரி மதுரை திருமங்கலம் எலெக்ஷனில் திமுக எப்படி ஜெயிச்சாங்க, இங்கே அமமுக. அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இப்போ சாத்தியம் இல்லை. காரணம் என்னன்னா இதுக்கு வந்து கணிக்க தவிர்த்து. அதனால தான் நீங்கள் தேர்தலில் வந்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த களத்தில் இருக்கிறத விரும்பி இருக்கு. பிச்சு வந்து அதிமுக சாதகமாக இருக்கு, அதுவா தானா மாறி இருக்கு. அதிமுக சாதகமானா நான் ஜெயிக்குன்றது சொல்லலை, அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு, அது வந்து பிரதானமா இருக்கு, 2வது பெரிய இடத்துல இருக்குன்றது அமையுது. ஆனால் அதை வியூகிக்கு தவறிவிட்டார் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்னன்னா இந்த கள்ளச்சாராய சாவு என்பது போன வருஷமா நடந்திருக்கு, இதை மறந்தது இவங்க. 22 பேர் இறந்துருக்கிறாங்க, இந்த இடத்துல கள்ளச்சாராயம் சாவு இருக்குது, இளம் விதவிகள் இருக்கிறாங்க, வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, இவங்க இந்த மக்களுக்கு வந்து உண்டான அந்த நிவாரணம் எதுவுமே இல்லை. ஆனால் நான் வந்து ஐயா திரு ராமசாமி படையாச்சி அவர்களோட புகைப்படத்தை வந்து சட்டமன்றத்தை தரங்கியிருக்கேன், நான் தான் என்னோட காலகட்டத்தில் தான் அது நிறுவப்பட்டது. ஸோ வன்னிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏதோ சிவி சண்முகம் இவருக்கு நான் என்ன முக்கியத்துவம் அதிமுகவில் கொடுக்குறேன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட அதிமுகவுக்கு எப்பவுமே ஒரு பெரிய பிளவோ சண்டையோ கிடையாது. அதனால அப்ப பிரச்சாரம்னு பண்ணும்போது என்ன ஆகுனா, வாக்காளர்கள் காசு கொடுக்குறாங்க, இல்லை பூத் லெவலில் ஒரு சில ஒழுங்கு முறைகள் தவறு ஒழுங்கினமாக நடக்குது, இல்லை முறைகேடுகள் நடக்குதுன்னா அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக கட்சியும் சேர்ந்து திமுகவை வந்து அங்கே கடிவாளம் போட்டிருக்கலாம். திமுக செய்யக்கூடிய ஒருவேளை அந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லை ஏதோ கொடுக்குறாங்க, அப்போ அந்த கட்சிக்காரர்களை தடுத்து நிறுத்திக்கலாம். அப்போ களம் என்பது ஒரு நல்ல களம் இந்த தேர்தலில் நல்லாவே மாறி இருக்கும். கூடவே வந்து உங்களுக்கு 10.5 ரிசர்வேஷனை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி. அப்போ இதை கொடுத்ததுனால மற்ற சாதியினர்லாம் வந்து இதை எடப்பாடி பழனிசாமி பண்ண முடியாது. பட் அங்கே இருக்க லோக்கல் கட்சிக்காரர்கள் போய் வீடு வீடாக பேசலாம். அதாவது வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததுனால தென் தமிழகத்திலையும் மற்ற பகுதிகளில் அதிமுக பாதிப்பு சந்திச்சுது. ஆனால் இந்த மக்களுக்கு இந்த இனத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சாதகமான ஒரு கட்சி அப்படின்றத எடுத்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம். பட் இதை எதையுமே யோசிக்காமல் என்ன செலவாயிட போகுது, செலவுக்கு பயந்தாங்களா இல்லை வாக்கு வராதுன்னு பயந்தாங்களா, அது என்ன காரணம் தெரியாது. இது வந்து அது வந்து ஒரு சாணக்கியமத்தனமான முடிவு அல்ல. களத்தில் நின்று இது வந்து தேர்வு, நீங்கள் தேர்வு வெற்றி தோல்வி என்பதை தாண்டி இடைத்தாளுக்கு நான் இந்த தேர்வுக்கு பதிலளித்தால் எனக்கு என்ன மதிப்பெண் வரும் அப்படின்றத கணிச்சிருக்கும். உண்மையிலே நாங்கள் யார் விழுப்புரத்துலையோ இல்லை வட தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி போன்ற தொகுதிகளில் அதிமுகவோட இன்றைக்கி நிலைப்பாடு என்ன, அந்த கட்சி வளர்ந்துருக்கா விழுந்திருக்கா, சிவி சண்முகத்துக்கு உண்மையிலே அங்கே செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா, மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க, 3 வருஷ திமுக ஆட்சிக்கு மீது கோபம் இருக்கா இல்லையா, இவ்வளவு மக்கள் சார்ந்த கட்சிகள் கட்சி சார்ந்த கட்சிகள் கேள்வியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் வெளியில் போனதுனால தான் ஐயா திரு அண்ணாமலை அவர்கள்
லண்டனுக்கு போறாரு, அவரே படிக்க போறாரு, அவருக்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. போறவர் சும்மா போவாம இதெல்லாம் வேற கேட்டு போறாரு அதிமுக. அப்ப இந்த வாய்ப்பை வந்து பிஜேபிக்கு கொடுத்தது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி. அதுவும் லண்டனுக்கு போகிற விஷயமா செல்லூர் ராஜுகிட்ட அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நல்லா படிச்சுட்டு வரட்டும் அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு போறாரு. 6 மாத காலம் அண்ணாமலை இல்லாமல் பாஜக தமிழ்நாட்டில் இருக்க போகுது. ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, அந்த கமிட்டி தான் அதை நிர்வகிக்க போகுதுன்னு தலைமை சொல்லுது. இது சரியான முடிவா? அண்ணாமலை போகிறதால இந்த இடத்துல வேற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து இன்ன வரைக்கும் தலைமை போகாததுக்கு காரணம் என்ன? இல்லைங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அதிமுக பொறுத்தவரையிலும் சரி, பாஜகவை பொறுத்தவரையிலுமே சரி, 2 கட்சிகளுமே வந்து தோல்வியை சந்தித்திருக்கு. இப்போ நீங்கள் எடுத்தம் கவுத்தன் இந்த 2 கட்சிகள், எதுக்கு 2 கட்சியும் சேர்த்து சொல்கிறேன்னா, தோத்த கட்சிகள் இந்த தேர்தலில். அப்போ ஒரு தோத்த கட்சிகளில் வந்துட்டு இப்போது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சில மாற்றங்களில் பண்ணுறாரு. மாவட்ட செயலாளர் மாற்றுறாரு, இல்லை கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்கள் மாற்றுறாரு. அதேமாதிரி பாஜகவில் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிற அண்ணாமலையை மாற்றுறாங்க, முக்கிய நிர்வாகிகளை மாற்றுறாங்கன்னா என்ன ஆகிடும்னா, கட்சி தோத்ததுக்கு இவர்கள் தான் காரணன்ற மாதிரி வந்துடும். அதனால் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, எடுத்தங்கவுத்த நம்ம டப்புன்னு உடனே பண்ண வேண்டாம், கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து விட்டு அதை மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாஜக தலைமை நினைக்குது. கூடவே பிஜேபியை பொறுத்தவரையில் என்னன்னா, அவங்களுக்கு போகக்கூடிய தகவல்கள் இருக்கு பாருங்க கட்சி தலைமைக்கு, அந்த தகவல்கள் வந்து எப்போதுமே ஒரு சாதகமான ஒரு நம்பர்ஸை தான் கொடுக்குறாங்க. நாங்கள் சொன்னோம் கட்சி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் வாக்கு விகிதாச்சாரம், நாங்கள் சொன்னோம் கட்சி வந்து டபுள் டிஜிட்டில் க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள் வாக்கு விகிதாச்சாரம். அதாவது ஒன்றை வந்து அவங்க கடந்து மறக்கிறாங்க. ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்து பிரிந்தவர்கள் அதிமுகவில் போய் பாஜகவுக்கு இன்னைக்கு வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் வேலை பார்த்தோம். டிடிவி தினகரன் போன்றவர் வேலை பார்த்து, ஐயா பன்னீர்செல்வம் வேலை பார்த்து, ஜான் பாண்டியன் போன்றவர்கள் வேலை பார்த்து, தேவநாதன் போன்றவர்கள் வேலை பார்த்து, ஏசி சண்முகம் அவர்கள் போன்ற வேலை பார்த்து, பச்சைமுத்து அவர்கள் இவ்வளோ பேர் வேலை செஞ்சோம், 1-2 சீட்டு ஜெயிக்க முடியல. அப்போ இது என்ன காட்டுது? அப்போ இவ்வளோ பேர், அதாவது நீங்கள் விவிஐபி கேண்டிடேட் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட லிஸ்ட்டு தான் பெஸ்ட் லிஸ்ட். நல்ல அறிமுகம், அதிகமான விஐபிகள். ஆமாம், அதிகமான விவிஐபிகள் செல்வந்தர்கள், யாரும் வந்து சும்மா அதோ காசு இல்லாதவங்கெல்லாம் கிடையாது, மிகப்பெரிய செல்வந்தர்கள், செல்வாக்குக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் தோற்கிறாங்க. அதுவும் மிக மோசமான தோல்வி, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. டெபாசிட் போகுது, 50,000-60,000 ஓட்டு தான் வாங்குறாங்க. அவங்க சும்மா சுயேட்சையாக நின்று இருந்தாலுமே 1 லட்சம் ஓட்டு வாங்கக்கூடியவர்கள். ஒரு சின்னத்தில், பாஜக சின்னத்தில் நிற்கும்போது இப்போ இதை வந்து அவங்க கவனிக்கிறது இல்லை, பார்க்குறது இல்லை. ஏன் இந்த நிலைமை இருக்குது அப்படின்றத ஆராயிறது கிடையாது. அதை விட்டுட்டு முன்னாடி 2 இருந்தது, இன்றைக்கி 4 ஆயிருக்கு, 2லேருந்து 4 வளர்ச்சி தானே. இந்த 2 பக்கத்தில் 0 வந்து 20 இருக்கணும் இவ்வளோ கட்சி கூட்டணி நிற்கும் போது. அதுதான் கெமிஸ்ட்ரி, அதுதான் அல்காரிதம். ஆனால் அதை கடந்து போயிட்டு 2-4 ஆயிருக்கு, வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு அவங்களே முதல்ல வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையை வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாள் விட்டுட்டு தான் மாற்றுவாங்க. ஒருவேளை அண்ணாமலை, இந்த 2வது கேள்வி நீங்கிட்ட, அண்ணாமலை இல்லாத பிஜேபி எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை இல்லாத பிஜேபி இதை விட சிறப்பாக இருக்கும். காரணம்னா, அண்ணாமலைக்கு முன்னாடி ஐயா திரு முருகன் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தமிழிசை இருந்தாங்க. அன்றைக்குமே வந்து நாகர்கோயிலோ கன்னியாகுமரியிலோ கவுன்சிலர் ஜெயித்தாங்க, முனிசிபாலிட்டி ஜெயித்தாங்க, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தார், சிபி ராதாகிருஷ்ணன் கோவையில் நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காரு, இது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. முருகன் பீரியடில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க. அப்போது இவரோட ட்ராக் ரெக்கார்டுக்கு பின்னாடி முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட இண்டிபெண்ட்டாக அவங்க வாங்கின வாக்குகள், அவங்க ஜெயிச்சதுன்றது பெட்டராக தான் இருக்குது. அண்ணாமலை அவர் வந்ததுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எதனா கூடிச்சா, இல்லை கவுன்சிலர் சீட்டில் எங்கன்னா இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்களா, பாராளுமன்றத்தில் எங்கன்னா நின்று ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு 3 எலெக்ஷன்ஸ் வரும். 3 எலெக்ஷன்ஸில் ஒரு பெரிய ரிசல்ட் எல்லாம் காட்டல. ஆனால் கட்சி வளர்ந்துருக்குன்னு அந்த கட்டமைப்பு, அதாவது பிஜேபி எப்படி அந்த 400 பாரு ஒரு 400 ஒரு நரேஷனை செட் பண்ணி காட்டும்போது 400 300 வந்தாலுமே லாபம் தான், நம்ம இதை வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களும் தலைவர் எவ்வழியோ தொண்டர் அவ்வழி, அதுக்கு அடுத்த தலைவர் அவ்வழின்ற மாதிரி அவருமே என்ன பண்ணுறாருன்னா, கட்சி வளர்ந்து விட்டதுன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த பயணத்தில் ஆதாயம் அடைகிறார். ஓகே, இப்போ இப்படி தொடர்ந்து தோல்வியாக போகுதுன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ இது பாண்டிச்சேரி வரைக்கும் போகுது. பாண்டிச்சேரியிலும் ஆட்சி மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஐயா அமித்ஷாவை போய் பார்த்துட்டு, ஐயா திரு நமசிவாயத்தை மாற்றணும், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ரங்கசாமி அவர்களோட போக்குவரத்து பிரச்சனை இருக்குன்றாங்க. அது வந்து எப்போயுமே பாண்டிச்சேரி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து அங்கே பழைய நிலைமையில் இல்லை, ஒரு பிரதான எதிர்க்கட்சி. காங்கிரஸ் கிட்ட இருக்க அந்த தொகுதி, அந்த பாராளுமன்ற சீட்டு நம்ம போய் கவனிக்க வேணாம், நம்ம அங்கே போய் உள்ளூர் அரசியல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு திமுக ஒதுங்கி இருக்கு. அதிமுகவுக்கு அங்கே வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த கட்சி. அதுக்கப்புறம் அம்மையார் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அதிமுக வீக்கான பொசிஷன் போயிடுச்சு. அப்போ 2 திராவிட கட்சிகளுமே கரெக்டான ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை பாண்டிச்சேரி. ஒருவேளை கடந்த காலத்தில் ஒரு பேசுபொருள் இருந்தது,
ஜெகத் அவர்களே அங்கே முதலமைச்சராக முன்னிறுத்தணுன்ற மாதிரி அன்னைக்கு அந்த முடிவை எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு மொத்த பாண்டிச்சேரியும் திமுகவோட கையில் இருந்திருக்கும். பார்க்கும்போது ஆல் இந்தியா லெவலில் என்ன ஆயிருக்கும்னா, அகில இந்திய லெவலில் திமுக 2 மாநிலத்தை ஆளுது அப்படின்ற மாதிரி ஒரு வியூகம் இருந்திருக்கும். அந்த வியூகத்தை ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் கடிக்க தவறி விட்டாரா, இல்லை அது கையில் இருந்தும் அதை விட்டு விட்டாரான்னு தெரியல. ஜெகத் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஜெகத் அவர்களுக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, படைபலம், பணபலம், வசதி வாய்ப்புகளுக்கு பார்க்கும்போது பாண்டிச்சேரியை கையாளுவது என்பது அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அது ஒரு பாராளுமன்ற தொகுதி அது. ஆனால் அவரை வந்து அந்த பேசுபொருள் அதுக்கப்புறமா அதை பற்றி கடந்து போயிட்டாங்க. ஒருவேளை பவர்ஸ் அங்கே போயிடக்கூடாது, ஜெகத் கிட்ட போயிடக்கூடாது, அது என்னன்னு தெரியல. ஆனால் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி அது ஒரு மிஸ்டேக். ஏன்னா ஒரு 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 அமைப்பாளரோ இல்லை ஒரு 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 லீடர்ஷிப் கேண்டிடேட்டோ இல்லை நீங்கள் சொல் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நபர் ஆளுமையாக ஒரு முதலமைச்சராக வர்றதுக்கு ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஜெகத் வந்து ஃபிட் ஆகிறார். அப்போ அப்படி இருக்கிற கேண்டிடேட்டை அந்த இடத்துல போட்டு ஆடாமல் அவரை 10ஓட 11 ஒரு எம்பி ஆக்கி நீங்கள் என்ன பலன்? இப்போது 10 சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு 9 சீட்டு கொடுக்கறதுனால காங்கிரஸ் ஒன்றும் கோச்சிக்கு போகிறதில்ல. நீங்கள் கொடுத்தது 10 சீட்டு இல்லை, 10 எம்பி, 9 சீட்டு இல்லை 9 எம்பின்ற மாதிரி. இன்றைக்கி அண்ணன் ஆராசா பேசுகிறாரு, தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம், பூஜ்யம் பூஜ்யம் அடுத்த வாட்டி வந்தாலும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதுதான் எங்கள் ஊர் அப்படின்னாரு. அப்போ அங்கே வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது பாருங்கள். இப்போ அமித்ஷா அவர்கள் வீட்டில் இருக்காது இந்த பஞ்சாயத்து, அறிவாலயத்தில் இருந்திருக்கும் இந்த பஞ்சாயத்து. எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க, ஜெகத்தை கொடுத்தீங்க, முதலமைச்சர் எங்களை கண்டுக்க மாட்டேன்றாரு, எங்களை பார்க்க முடியல அப்படின்ற அந்த கட்சிக்காரங்க, திமுக கட்சிக்காரங்களாம் இங்கே வந்து பிராது கொடுத்துருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி இருக்கும். அப்போ எல்லாமே வந்து தமிழகத்தை மையமாக வைத்து இருக்கும். இன்னொன்றும் கள்ளசாராயம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வருது அப்படின்னும் அந்த கதையும் நம்ம சொல்ல முடியாது. காவல்துறை ஒருவேளை ஜெகத்தை முன்னிறுத்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே முதலமைச்சராக அவர் ஜெயிக்கிறார். அன்றைக்கி வந்து ரிப்போர்ட்ஸு நண்பர்களோட தரவுகள் எல்லாமே அதுதான் சொல்லியிருந்தது. அப்படி கையில் இருந்த ஒரு மாநிலத்தை வந்து அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. இப்போ இது காங்கிரஸும் சரியாக கையாளலையோ? அதனால காங்கிரஸ் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் காங்கிரஸ் வந்துட்டுங்க, ஆனால் காங்கிரஸ் என்ன சார் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இப்படி இருந்தது? காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்குதுங்க, பேப்பரில் இருக்குது. இப்பொழுது தான் காங்கிரஸ் வந்து அகில இந்திய லெவலில் திருப்பி ஒரு எழுச்சி ஒரு பயணத்தை நோக்கி போகுது. போராட்டம் லாஸ்ட் முதல்வர் கூட அவர் தானே சார், நாராயணசாமி. இல்லைங்க, அதாவதுங்க கூட்டணியில் அவங்க வந்து வராங்க, திமுகவோட கூட்டணி, திமுக அங்கே வந்து அவங்களுக்கு பலம் கொடுக்குது, முதலமைச்சர்லாம் இருந்தாங்க. அந்த போல் பொசிஷனில் இன்னைக்கு லோக்கல் பாலிடிக்ஸில் அவங்க நவந்துட்டாங்க. இப்போது அங்கே என்ன பிரதான எதிர்கட்சி யாருன்ற பேசுபொருள் இருக்குது? பிஜேபி. காங்கிரஸ்ன்ற பேர் இல்லையே அங்கே. அதாவது கவர்னர் அவர்களை கொண்டு வந்து கிரண்பேடி அவர்களை போட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதிமுக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பிஜேபி அதன் மூலமாக வழக்க வைத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலும் நம்ம மெட்ராஸ் கார்பரேஷனில் ஒரு கவுன்சிலருக்கு எவ்வளோ வாக்கோ அதை விட கம்மி ஒரு சில தொகுதிகள். அப்போது இங்கே இருக்கிற கவுன்சிலரை விட அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடம் கம்மி. அப்போ அது ஒரு சிறிய ஒரு யூனியன் பிரதேசம். அதை வந்து நீங்கள் கையகப்படுத்துறதோ கையாளாவதோ சுலபம். காங்கிரஸ் கட்சிக்கு அதுவும் ஒரு சிம்ம சொப்பனமாக போய்விட்டது, அதுவும் ஒரு கடினமான ஒரு வேலையாக போய்ட்டு. அந்த மாதிரி நேரத்தில் மேபி திமுக தலையிட்டு அதை வந்து எடுத்துருக்கணும். திமுக இன்று வரை அதை பற்றி ஒரு யோசனையோ புரிதலோ இல்லை. ஏன் திமுகவோ அதிமுகவோ அங்கே ஒரு முதலமைச்சர் வரக்கூடாது? மேபி நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, மேபி ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். நானும் முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்தில் ஒரு குட்டி முதலமைச்சர்னா அப்போ 2 முதலமைச்சர் ஆகிடுதுல்ல. அது அம்மையார் சசிகலாக்கும் அம்மையார் ஜெயலலிதாக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம். இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் அந்த பிரச்சனை இருக்குதா என்னன்றது நான் தான் முதல்வராக இருக்கணும், அங்கே என்னடா ஒரே ஒரு ஆள் தலைமை. இது வந்து மிகப்பெரிய தலைமை பண்பு இருந்தால் தான் இந்த மாதிரி சீரிய முடிவுகள் எடுத்திருப்பாங்க. நம்ம என்ன பார்க்குறோன்னா, பாண்டிச்சேரி என்பது தமிழகத்தோட ஒன்றி பிணைந்தது. அங்கே வந்து என்னதான் பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருந்தாலும் சரி, ஒரு நாகரிகமாகட்டும், பழக்க வழக்கம், தமிழ் பேசுகிறதாகட்டும், பாண்டிச்சேரி தமிழுக்கும் தமிழ்நாட்டு தமிழுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் இருக்கிறவங்க விட அவங்க மது அறிஞ்சிட்டு இன்னும் மாண்பாக நடக்கிறது நம்ம நிறைய நேரத்தில் பார்க்கலாம். இந்த பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா இந்த சாராயம் மருந்து விட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறது, அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு ரவுடி மாமூல் கேட்குறது, அதெல்லாம் இருக்காது. ஒரு கொஞ்சம் அது வந்து என்னது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 2 பேருமே தமிழர்கள் தான். அவங்க வந்து இந்த மது விஷயத்தால் நடந்து கொள்வது, அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருபடி மேலே. அரசாங்கமாகட்டும் சரி, மதுவை அப்ரோச் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே, மது பிரியர்களும் சரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை மாதிரி அங்கே கிடையாது. இங்கே பாதிப்பு ஜாஸ்தி, அங்கே பாதிப்பு கம்மி. அதே மாதிரி விருந்தோம்பல் ஆகட்டும் எதுவுமே சரி, பாண்டிச்சேரி என்பது நம்ம நேசிக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரர்கள். அவர்களை வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து தேசிய கட்சிகளுக்கு விட்டு வேடிக்கை பார்ப்பது என்பது இவர்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி அமைக்கலன்றதும் அது காட்டுது. கட்டாயம் சார். இது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. அந்த இடத்துக்கு இப்போ பாஜக போட்டி போட்டுட்டு இருக்கு. ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் சொல்லுங்கள். யாருன்னா அங்கே வந்து பிஜேபிக்கு கணிசமான இதில் ஓட்டு போட்டாங்க, இல்லை இந்த 20 வருஷ வரலாறுல பிஜேபியில் மிகப்பெரிய தலைவர் யாருன்னா சொல்லுங்கள். இல்லை பிஜேபி அங்கே போராட்டம் பண்ணி ஆட்சிக்கு வந்தது, இல்லை அங்கே இருக்கிற மக்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. எல்லாமே இம்போர்ட்டடு.
அதிமுகலேருந்து இம்போர்ட்டடு, அதுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து இம்போர்ட்டடு, என்ஆர் காங்கிரஸ்லேருந்து இம்போர்ட்டடு, இப்படி போய் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தான் அங்கே ஆட்சி வந்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி. இதுதான் இயல்பு. அப்போது உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வண்டியை ஒரே கம்பெனியில் தயார் பண்ணி உருவாக்குறதுக்கும் ஸ்பேர் பார்ட்ஸை 4 இடத்துலேருந்து வாங்கி அசெம்பிள் பண்ணி உருவாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரிஜினல் தான், அசெம்பிள் தான். அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஐயா அமித்ஷா அவர்கள் வீட்டில் நடக்கிற பஞ்சாயத்துக்கு காரணம் திமுகவும் அதிமுக. ஓகே, ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.